முத்து அவங்க அப்பாவை ஷோரூம்க்கு ஓனரா பதவி ஏற்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க போறதுக்கு பிளான் பண்றாங்க. முத்து மீனாட கேக்குறாரு, மீனா அந்த பழக்குலர் ரவி அவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு மீனா சொல்லுது, இல்லைங்க அவங்கெல்லாம் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா முத்து சொல்றாரு, அப்போ சரி மீனா நீ அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லி நேரா ஷோரூம்க்கு வர சொல்லிடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மீனா சொல்லுது, சரிங்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா முத்து அவங்க அப்பாட சொல்றாரு, அப்பா நீ நான் அம்மா மீனா 4 பேரும் ஒன்னா சேர்ந்தே ஷோரூம் போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு விஜயா சொல்லுது, நான்லாம் இவங்க கூடலாம் வரலங்க, நம்ம 2 பேரும் வேணா தனியா போவோம் அப்படின்னு சொன்னதுக்கு அருணாச்சலம் எதுவுமே பேசாம நிக்கிறாரு. அதுக்கு முத்து சொல்றாரு, சரிப்பா வேணாம், நீங்க 2 பேரும் வேணா தனியா போங்க, அது மட்டும் இல்லாம நான் சில பொருள் வேற வாங்கிட்டு வரணும், நான் அப்படியே வாங்கிட்டு டைரக்டா நான் ஷோரூம் வந்துடுறேன், மீனா நீ என் கூட வரியா அப்படின்னு முத்து கேட்கிறாரு. சொல்லுது, இல்லைங்க நான் வேற பூ கொடுக்க வேண்டியது இருக்கு, நான் அப்படியே பூ கொடுத்துட்டு நேரா ஷோரூம்க்கே வந்துடுறேங்க அப்படின்னு மீனா சொல்லுது. அவங்க அப்பா முத்துட்ட கேட்கிறாரு, என்ன பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு முத்து சொல்றாரு, அப்பா அது உனக்கு சர்ப்ரைஸ், நீ அங்க வா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வெளியில கிளம்பி போயிடுறாரு. மீனா ஒரு இடத்துல பூ கொடுத்துட்டு ஸ்ருதிக்கு கால் பண்ணுது. ஸ்ருதி மீனாட கேக்குது, என்ன மீனா கால் பண்ணிருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு ஸ்ருதி கேக்குது. அதுக்கு மீனா சொல்றாங்க, இல்லைங்க நீங்க ரவியை கூட்டிட்டு ஷோரூம்க்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு ஸ்ருதி கேக்குது, எந்த ஷோரூம்க்கு மீனா அப்படின்னு. இல்லைங்க ரோஹிணியோட ஷோரூம்க்கு தான், நீங்க அங்க வந்துருங்க அப்படின்னு மீனா சொல்லுது. அதுக்கு ஸ்ருதி சொல்லுது, எதுக்கு மீனா அங்க வரணும் அப்படின்னு. எல்லாம் நல்ல விஷயமா தான், நீங்க ரவியை கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா காலை கட் பண்ணிடுது. ஸ்ருதி ரவிக்கு கால் பண்ணுது, ஹே ரவி, மீனா இப்போ எனக்கு கால் பண்ணாங்கப்பா, அவங்க உங்க அண்ணனோட ஷோரூம்க்கு வர சொன்னாங்க, என்ன விஷயம் ஏதுன்னுலாம் சொல்லல, ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரவி சொல்றாரு, சரி வா நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரவியும் பார்த்தோம்னா ஷோரூம்க்கு போறாங்க. ரோஹிணி மனோஜ்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த போட்டோ இல்லையே அப்படின்னு பாக்குது. ஏன் மனோஜ் என்ன ஆன்டியோட போட்டோ இவ்வளவு நாள் மாட்டியிருந்த, இப்போ மாட்டல ஏன் அப்படின்னு சொன்னதுக்கு மனோஜ் சொல்றாரு, இவர் இந்த போட்டோ மாட்டினா நல்லது நடக்கும்னு பார்த்தேன், ஆனா எல்லாமே கெட்டதா தானே நடக்குது அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்ருதியும் ரவியும் உள்ளர வராங்க. ரோஹிணி கேக்குது, என்ன ஸ்ருதி இவ்வளோ சீக்கிரமா வந்திருக்கீங்க, எதுவும் பொருள் வாங்கணுமா அப்படின்னு. இல்லப்பா அதெல்லாம் இல்லை, மீனா தான் எனக்கு கால் பண்ணி இங்கே வர சொன்னாங்க. அதுக்கு ரோஹிணி கேட்குது, என்ன விஷயமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அவர் எதுவுமே சொல்லலை, ஏதோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு மட்டும் சொன்னாங்க அப்படின்னு ஸ்ருதி மனோஜ் ரோஹிணி யோசிக்க ஆரம்பிக்குதுங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மனோஜோட அம்மா அப்பா 2 பேருமே வராங்க. மனோஜ் அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா நீங்கள் 2 பேரும் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, எதுவும் வாங்கணுமா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு விஜயா சொல்லுது, உங்கள் அப்பா இன்னைக்கு பதவி ஏற்கணுமாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மனோஜ் சொல்றாரு, இதெல்லாம் யாரோட வேலை, அந்த முத்து பையனோட வேலையா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. அதுக்கு விஜயா எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்குது. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது முத்துவும் மீனாவும் உள்ளர வராங்க. முத்து பெரிய மாலையோட உள்ளர வந்துகிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னா ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ஒரே ஷாக் ஆயிருச்சு. முத்து எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, சரி எல்லாரும் வந்துட்டீங்க, நான் கடையில வேலை பார்க்குறவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா முத்து மனோஜை பார்த்து சொல்றாரு, டேய் நீ என்ன ஓனர் ஷீட்ல நிக்கிற, இனிமே நீ அங்க உட்காரக்கூடாது, தள்ளி வா, இனிமே அப்பா தான் அங்க உட்காரணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவை கொண்டுட்டு போய் அந்த ஓனர் ஷீட்ல போய் நிக்க வைக்கிறாரு. உடனே முத்து சொல்றாரு, அப்பப்பா இருப்பா ஒரு மாலை போட்டுப்போம், அம்மா நீங்க இந்த மாலையை அப்பாவுக்கு போடுங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா விஜயா அந்த மாலையை வாங்கி அருணாச்சலம் கழுத்துல போடுது. அவங்க அப்பா ஓனர் ஷீட்ல உட்கார வைக்கிறாரு. எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்ப முத்து அங்க வேலை பார்க்கறவட்ட சொல்றாரு, இங்க பாருங்க இனிமே உங்களோட புது ஓனர் இவர் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா மனோஜும் ரோஹிணியும் முத்த முறைச்சு பாக்குதுங்க. ரோஹிணி மனோஜை முறைச்சு பாக்குது. 2 பேரும் நின்று தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோஹிணி மனோஜ்ட்ட சொல்லுது, என்னமோ சொன்ன, நான் தான் உன்னை எல்லாரும் முன்னாடி விட்டு கொடுத்து பேசிட்டேன்னு இப்போ எல்லாரும் தான் உன்னை விட்டு கொடுத்துருக்காங்க, உங்கள் அம்மா சொல்லி தானே என்கிட்ட பேசாமல் இருந்த, உங்கள் அம்மாவே உங்கள் அப்பாவுக்கு மாலை போட்டு இப்போ ஓனர் ஷீட்டில் உட்கார வச்சிருக்காங்க, இப்போ என்ன சொல்ல போற அப்படின்னு ரோஹிணி மனோஜை பார்த்து சொல்லுது. ஆன்டி சொல்லி தானே என்கிட்ட பேசாமல் இருந்த, அவ்வளோ பாசம் ஆன்டிக்கு உன் மேலே இருந்துருந்துச்சுன்னா அங்கிள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, வேணாங்க மனோஜே ஓனராக இருக்கட்டும், நீங்கள் இந்த மாதிரி பதவிலாம் ஏற்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் எதுவுமே சொல்லலை, ஏன்னா ஆன்டிக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் அங்கிள் தான், அதனால தான் அவங்க எதுவுமே சொல்லலை. இப்போ பாத்தியா என்னமோ நான் விட்டு கொடுத்து பேசிட்டேன்ற, நான் உன் மேலே பாசம் வச்சிருக்கனால தான் யாரை பற்றியும் யோசிக்காம உன்னை பற்றி மட்டும் யோசிச்சு அந்த 30 லட்சத்தை உங்ககிட்ட கொடுத்து ஷோரூம் ஆரம்பிக்க சொன்னாவது புரிஞ்சுக்கோ மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்லுது. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ரோஹிணி சாரி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிகிட்ட கேட்குறாரு, இப்போ என்ன பண்ணலாம் ரோஹிணி அப்படின்னு மனோஜ் மூஞ்சியை பாவமாக வச்சுட்டு கேட்குறாரு. உடனே ரோஹிணி சொல்லுது, இப்போ மட்டும் என்னோட ஞாபகம் வந்து என்ன பண்ணலாம் நீ என்கிட்ட கேட்குற இல்லை
ரோஹிணி சாரி ரோஹிணி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரோஹிணி சொல்லுது, என்ன பண்ணலாம் நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி யோசிக்க ஆரம்பிக்குது.